சீனால இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு வறட்சி அப்படிங்கிறது வரப்போகுதுங்கிற ஒரு அறிவிப்பு. கிட்டத்தட்ட 34 கவுண்டிஸ், மாகாணம்னா நம்ம சொல்லுவோம்ல, இந்த 34 மாகாணத்தில் 66 ரிவர் அப்படிங்கிறது வற்றி விட்டது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்னைக்கு சீன அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு எச்சரிக்கை, அது எல்லோ அலர்ட்டாக தான் இருக்குது, ரெட் அலர்ட்டாக மாறும். பொதுவாக ஃப்ளட்டுக்காக தான் இந்த மாதிரி அலர்ட் எல்லாமே சீனா இதுவரையிலும் கொடுத்து வந்தது. ஆனால் யாருமே எதிர்பார்க்கல சீனா ஒரு வறட்சிக்காக இல்லை மிகப்பெரிய அளவு இங்கே பஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அலர்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. பொதுவாக இந்த வறட்சி அப்படின்னு சொல்கிறது, இல்லாட்டி ட்ரோட் அப்படின்னு சொல்கிறது, வளரும் நாடுகள் இல்லாட்டி ஆப்பிரிக்க நாடுகளில் பெருமளவு தாக்கலாம். ஆனால் இந்த வருடம் வறட்சி யாரெல்லாம் தாக்கியிருக்கு தெரியுமா? ஸ்பெயினை தாக்கியிருக்கு, யூகேயை தாக்கியிருக்கு, அமெரிக்காவை தாக்கியிருக்கு, இந்தியாவில் பல மாநிலங்களும் வறட்சியின் பிடியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? 2050க்குள்ள பல விதமான எச்சரிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களே, அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். இது நமக்கான பதிவு கிடையாது, நம்ம தலைமுறைக்கான பதிவு. அன்பு தமிழஞ்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சீனாவில் 4.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் 35 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சீனா அப்படிங்கிற நாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பாதி நிலப்பரப்பு தான் இந்த நிலப்பரப்பு. பாதி நிலப்பரப்புலையும் 35லேருந்து 36 டிகிரி செல்சியஸ் அங்கே வெப்பம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதுதான் முதல் முறைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு வெப்பம் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் ஆறுகள், ஏரிகள், குளம், குட்டை இது எல்லாமே என்ன செய்ய ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக நீராவியாக மாறிட்டு இருக்கு. அப்படி நீராவியாக மாறுறதுனால அங்கே இருக்கக்கூடிய பயிர்கள் பாதிக்கப்படலாம், விவசாயம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற பெரிய எச்சரிக்கை. அதை தான் நான் சொன்னேன், எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த எல்லோ அலர்ட் சீக்கிரமாக ரெட் அலர்ட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகளாகவும் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டம் இப்படி ட்ரோட் அப்படிங்கிற வறட்சியின் பிடியில் இருக்கும்போது, இன்னொரு பக்கமாக நவம்பர் டிசம்பர்லலாம் சீனாவில் பெரிய அளவு ஃப்ளட் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸோ வறட்சியினுடைய இந்த கோரப்பிடி சீனாவை மட்டும்தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. யூகே நீங்கள் தேடி பாருங்க, யூகேல பல இடங்களிலும் இப்போது வறட்சி பாதித்த இடமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய இடத்துல கேஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த கேஸ் அப்படிங்கிறதுலாம் கூடுதலாக பயன்படுத்த ரொம்ப பெரிய அளவு ஹீட்டும் இருக்கிறதுனால தேவையில்லாத ஆக்சிடென்ட்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகவே சீனா போன்ற நாடுகளில் கேஸ் அப்படிங்கிறதும் பல இடங்களில் கம்மி செய்யப்பட்டிருக்கிறது. சிலி போன்ற நாடுகளில் ரேஷன் தண்ணீர் அப்படிங்கிறது ரேஷனாக தான் கொடுக்கப்படும், இவ்வளோதான் உங்களுக்கு தண்ணீர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. சொமாலியாவில் 40 வருடங்கள் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவு அங்கே பஞ்சம் வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. சொமாலியாவில் மட்டும் கிடையாது, ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில் இந்த 2022 அப்படிங்கிறது பஞ்சம் நிறைந்த ஆண்டாக பார்க்கப்படுது. சீனாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களும் அவங்களுடைய ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால் தண்ணீர் இல்லை, தண்ணீர் இருந்தாலும் தேவைக்கான தண்ணீர் மனிதர்களுக்கு மட்டும்தானே தவிர ப்ரொடக்ஷனுக்கு இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக இப்போ ப்ரொடக்ஷனும் பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு. அமெரிக்கா வாட்டர் கட்ஸ் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. நிறைய வீடுகளுக்கு இவ்வளோதான்ப்பா தண்ணீர், அதுக்கு மேலே தண்ணீர் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வற்றி வரக்கூடிய நீர்நிலைகள் தான். ஐநா சபையினுடைய உலகளவில் இந்தந்த நாடுகளில் பஞ்சம் வரலாம் இல்லாட்டி வறட்சி வரலாம் அப்படிங்கிற நாடுகளின் பட்டியலில் இப்போ இந்தியாவும் சேர்க்கப்பட்டு விட்டது. அப்படின்னா இந்தியாவினுடைய நிலைமை என்ன விக்கி? ஊர் உலகத்தில் 1000 நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் நிறைய தண்ணீர் கிடச்சிருக்கே, நிறைய மழை கிடச்சிருக்கே அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல நம்ம எப்படி அந்த மழை நீரை சேமித்தோம் அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வியாக இருக்கணுமே தவிர அங்கே மழை வந்ததா இல்லையா அப்படிங்கிறது கேள்வியே கிடையாது. சொல்லப்போனால் இந்தியாவில் இந்த ஒரு மேப்பை பார்த்துக்கோங்க, தமிழகத்துக்கு தேவைக்கு அதிகமான மழை அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. கேரளாவுக்கு கூட அந்த அளவுக்கு மழை கிடைக்கல அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற புள்ளி விவரம், இப்போ வரையிலும், இந்த மாதம் வரையிலும். அப்படின்னா இவ்வளவு மழை கிடைத்த தமிழகம் இந்த தண்ணீரை சேமித்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலை நான் உங்ககிட்ட தந்துடுறேன். ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் இந்த வறட்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு கடுமையாக பாதிக்கும் சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை எல்லா வருடமும் மழை பெய்வதை விட 44 மடங்கு குறைவான மழை மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க. அதே மாதிரி பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30% லெஸ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது, மழை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைத்திருப்பதாகும். இந்த 30% லெஸ் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய விவசாயத்தை ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படையும்.
ஏன்னா அங்கிருந்து தான் நமக்கு அரிசி போன்ற பலவிதமான தானியங்கள் கிடைக்குது. அந்த தானியங்களுக்கு இந்த மழை அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்று. ஸோ நிறைய இடத்துல அவங்க போட்டிருந்த பயிர் எல்லாமே வாடிருச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா அரிசியினுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விவசாயிகள் பஞ்சம் பட்டினி அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய ஒரு புறம் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெருமளவு பாதிப்படைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. போன வருடத்தை விட இந்த வருடம் அரிசி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 12% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதிலிருந்தே நமக்கு தெரியுது வறட்சி எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய சில மாநிலங்களை பாதிப்படைய வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. 1997 கூட நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா வறட்சி வரக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கான். ஸோ அவ்வளவு இடங்கள் இப்போ புதுசாக வறட்சி வரக்கூடிய பகுதிகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஃப்ளட் இருக்குது, நிலநடுக்கம் இருக்குது, மின்னல் தாக்குதல் இருக்குது, இப்படி நிறைய இயற்கை பேரிடர்கள் இருக்குது. இந்த இயற்கை பேரிடரில் 15% 20% இப்போ பிடிச்சு வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வறட்சி தானா. இந்த உலகத்தில் 2100 அப்படிங்கிற ஒரு வருடம் எட்டும்போது கிட்டத்தட்ட உலகத்தினுடைய பாதி ஜனத்தொகை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வறட்சி காரணமாக நீங்கி செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2030 வருடத்திலேயே இந்தியா போன்ற பல நாடுகளிலும் வறட்சி அப்படிங்கிறது 50% வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுது. அதாவது இன்னும் 8 வருஷத்துல 2050களில் கண்டிப்பாக வறட்சியால் பல மக்கள் உயிரிழக்க நேரிடலாம், தண்ணீர் தட்டுப்பாடு வரலாம், அங்கே பலவிதமான நோய்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விக்கி, இவ்வளோ பெரிய பயம் காட்டுதல் தேவையா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே இது பயம் காட்டுதலாகத்தான் இருக்க வேண்டும். வறட்சி அப்படிங்கிறதுனுடைய கோரப்பிடியில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நிறைய நாடுகளில் நிறைய இடத்துல ஹீட் வேவ் அப்படிங்கிறதுக்கு பெயர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் இனி புதுசாக ஹீட் வேவ் அப்படிங்கிறது வரப்போகுது. நிறைய நாடுகளில் காட்டுத்தீ அப்படிங்கிறது அவங்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி எரிந்து வருகிறது. ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா காட்டுத்தீயை கட்டுப்படுத்தவே முடியலையா. அந்த அளவுக்கு இந்த வறட்சி, இந்த ஹீட் வேவ் இது எல்லாமே சேர்ந்து கிளைமேட் சேஞ்சினுடைய எக்ஸாக்ட் அவுட்புட்டாக இயற்கை பேரிடர், வறட்சி அப்படிங்கிற இயற்கை பேரிடரை ஏற்படுத்தி வருகிறது. வறட்சியோடு நின்றுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. வறட்சி ஒரு கட்டத்தில் பஞ்சமாக நீங்கும். வறட்சி ஒரு பக்கத்தில் வேலையில்லா திண்டாட்டத்துக்கு கொண்டு செல்லும். வறட்சி இன்னொரு பக்கமாக மக்கள் இடம்பெயர்தலுக்கு காரணமாக மாறும். இப்படி இடம்பெயர்தல் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் நடக்குது அப்படின்னா அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவு என்ன ஆகும், மட்டுப்படும். 2050களில் 75% மக்கள் இந்த வறட்சியால் டைரக்டாவே இம்பாக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஐநா சபை அவங்களுடைய ரிப்போர்ட்ல அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி கூடுதலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பேக்ட் டிசர்டிஃபிகேஷன் UNCCD அப்படின்னு சொல்ற ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இந்த UNCCD ரிப்போர்ட் 2022 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் சொல்றது வெறும் ஒரு 10% மட்டும்தான். 90% இதை விட கொடுமையான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி வனங்கள் அழியும், அந்த வனங்கள் அழிவதால் காட்டு விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதனால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று, இந்த நோய் தொற்று காரணமாக மக்கள் அந்த ஆறின் பகுதி இல்லாட்டி நிறைய மக்கள் நம்ம தண்ணீர் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கு வெளி இடங்களுக்கு செல்வார்கள். அப்படி செல்லும் போது அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை வெளியில விட்டுருக்காங்க. இதை நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோவை ஒரு 2 லட்சம் பேர் இல்லாட்டி 10 லட்சம் பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் 2 லட்சம்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் நபர்களும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையுமே எப்பா இப்படி வந்துட்டு இருக்குப்பா, இங்க பாரு புள்ளி விவரமா போட்டு தாக்கிட்டு இருக்கான், இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மரம் நிச்சயமா வைத்து வளர்த்தே ஆக வேண்டும், அது இல்லாம எந்தெந்த விதத்துல கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுல இருந்து நம்மளை காப்பாற்ற முடியும், நம்முடைய தலைமுறைக்கு இந்த கிளைமேட்டை நல்லபடியான ஒரு கிளைமேட்டா கொடுக்க முடியும் அப்படிங்கிற ரிசர்ச்ல நீங்க ஈடுபடணும். எதுவுமே செய்யலைனா கூட மரம் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையாவது நம்ம கொடுக்கணும். இப்போ நீங்க கேட்கலாம், என்னடா விக்கி இந்த மாதிரி வறட்சி வந்துருச்சுன்னு சொல்ற, வறட்சி வந்ததுனால வாணிபம் இல்லாட்டி பொருளாதாரம் பாதிக்குமா அப்படின்னு பார்த்தா குறிப்பா இப்ப ஜெர்மனில ஒரு ஆறு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வத்திக்கிட்டே இருக்கு. அப்படி வற்றதுனால என்ன நடக்கும் தெரியுமா, அந்த ஆறு வழியாக நடக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்து தடைப்படும்னா சாதாரணமா கிடையாது. ஒரு கப்பல்ல இப்ப 10 டன் வெயிட்டை ஏத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணீர்ல கொஞ்சம் அமிழ்ந்து அப்படியே அந்த கப்பல் போகும். ஆனா இப்போ அந்த தண்ணீருடைய அளவு குறைவதால் 10 டன் வெயிட்டை அந்த கப்பலால ஏற்ற முடியாது. ஒருவேளை 2 டன் வெயிட்டை தான் ஒரு கப்பலால ஏற்ற முடியும். ஆனா கப்பலினுடைய டோட்டல் கெப்பாசிட்டி 10 டன். 2 டன் வெயிட் ஏற்றினா மட்டும்தான் தரை தட்டாம அந்த கப்பலால பயணம் செய்ய முடியும். ஸோ ஒரு கப்பல் பயன்படுத்த வேண்டிய இடத்துல 5 கப்பலை நம்ம பயன்படுத்தணும் அந்த 10 டன் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு. ஸோ 5 கப்பலை பயன்படுத்தும் போது அதனுடைய ஃபியூவல், அந்த ஃபியூவலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, நான் சொல்றது சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க,
பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஸோ 5 கப்பலுக்கான ஃபியூவல், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், 5 கப்பலுக்கும் பணம் அப்படிங்கிறது கூடுதலாக கொடுக்கணும். இந்த 10 டன் வெயிட் அப்படிங்கிறத 5 கப்பலில் லோடிங் அண்ட் அன்லோடிங் அப்படிங்கிறதுக்கான விரயமான செலவுகள், இப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக பொருளாதாரத்தையே பாதிக்கும். சரி, இவ்வளோ தண்ணீர் குறைஞ்ச இடத்துல கப்பலெல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலையில் வாழக்கூடிய உயிரினங்களுடைய பாதிப்பு அது இன்னும் அதிகமாக இருக்கும். அதுவும் ஒரு செயின் ரியாக்ஷன் தான். ஸோ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஒரு செயின் ரியாக்ஷன் தானே தவிர ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம கோர் பண்ணி இல்லாட்டி இந்த இடம் மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட முடியாது. இன்னைக்கு வறட்சி அப்படின்னு சொல்றது நாளைக்கு பஞ்சமாக மாறுகிறது என்றால் 144 வருடங்கள் இல்லாத அளவுக்கு பஞ்சங்களும் வறட்சியும் 2022 2023 பல நாடுகளில் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோ இல்லாட்டி வறட்சி அதிகமாக இல்லாத இடத்துல இருந்தோ இந்த விஷயங்களை கேட்டுட்டு இருக்கும்போது இது நம்ம இடத்துல இல்லையே, நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் போயிடாதீங்க. நான் சொல்றது உத்தரப்பிரதேசம் நம்ம நாட்டில் ஒரு மாநிலம், பீகார் நம்ம நாட்டில் ஒரு மாநிலம், ஜார்க்கண்ட் நம்ம நாட்டில் ஒரு மாநிலம். இன்னைக்கு அந்த மாநிலத்தில் நடக்கிறது நாளைக்கு நமக்கும் வரலாம். சீனா எவ்வளவு அணைகளை கட்டியிருந்தாங்க, எவ்வளவு தண்ணீரை சேகரித்து வச்சிருந்தாங்க. அந்த சீனாவே இன்னைக்கு ட்ரோட் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கே அந்த நிலைமைனா எந்த விதத்திலும் அதிக அளவு அணைகளை கட்டாமல் தண்ணீரை வீணா நம்ம கடல்ல செலுத்தக்கூடிய பல மாநிலங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத இப்போதே நம்ம யோசிச்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னா வரும் தலைமுறைக்கு, அதனால தான் சொன்னேன் இது நமக்கான பதிவு கிடையாது, வரும் தலைமுறைக்கான பதிவு. இதை கேட்டு அட்லீஸ்ட் ஒரு நபராவது ஒரு மரம் வைக்கணும், வளர்க்கணும், இல்லை இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி இன்னும் ஸ்டடி பண்ணணும், இதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும்னு யோசிச்சாலே அதுவே இந்த வீடியோக்கான ஒரு சக்ஸஸ் தான். ஸோ பார்க்கலாம் மாற்றம் நம்மிடம் இருந்து வருகிறதா என்று. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.